ஹலோ எவ்ரிவன். டுடே அஜெண்டா என்னன்னா பேஜ் லேஅவுட் அண்ட் ரெக்கார்ட் டைப். அதுக்கு முன்னாடி வந்து ஓவர்வியூ ஆஃப் லாஸ்ட் செக்ஷன். லாஸ்ட் செக்ஷன்ல வந்து என்ன பார்த்தோம்னு ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். வேலிடேஷன் ரூல்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறமேட்டு வந்து ஃபார்முலா ஃபீல்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். வேலிடேஷன் ரூல்னா ஒரு ஒரு ரெக்கார்டு வந்து இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி அதில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே கரெக்டா இல்லையான்னு செட் பண்றது தான் வந்து வேலிடேஷன். அதே மாதிரி வந்து ஃபார்முலா ஃபீல்ட் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு கண்டிஷன் செட் பண்ணோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து ஆட்டோமேட்டடா பேக் எண்ட்ல வந்து நமக்கு வந்து ரன் ஆகும். நம்ம வந்து மேனுவலா வந்து என்ட்ரி பண்ணணும்னு தேவையில்ல. அதுதான் வந்து ஃபார்முலா ஃபில். இப்ப இந்த செக்ஷன்ல வந்து பேஜ் லேஅவுட்னா என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ரெக்கார்ட் டைப்னா என்னன்னு பார்க்கலாம். பேஜ் லேஅவுட் அப்படின்னா கஸ்டமைஸ் த யூஐ பார்ட். யூஐ பார்ட் வந்து கஸ்டமைஸ் பண்றது தான் வந்து பேஜ் லேஅவுட். இப்போ நமக்கு வந்து ஃபீல்டு வந்து லெஃப்ட்ல வேணுமா, ரைட்ல வேணுமா, இல்லை வந்து நம்ம இதுக்கு நமக்கு தேவையில்லை ஹைட் பண்றதுனா ஹைட் பண்ணலாம். நம்ம வந்து ரிமூவ் பண்றோம்னா ரிமூவ் பண்ணலாம். நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்மளோட யூஐ பார்ட்டை வந்து டிசைன் பண்றது தான் வந்து பேஜ் லேஅவுட். அது வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து கம்பெனி டீடைல்ஸ்ங்கிற ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த அப்ளிகேஷன்ல வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து இப்போ நம்ம எடிட் ஆப்ஜெக்ட் கொடுத்து நம்ம ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணலாம். என்ன என்ன ஃபீல்டு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா கம்பெனி நேம்னு ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணலாம். நியூ கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணலாம். நம்ம இங்க நம்ம வேணா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து ரெக்வயர்டு ஃபீல்டா வேணும்னா செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க வந்து நமக்கு எந்தெந்த ப்ரொஃபைல்ல வந்து வியூ ஆகணுமோ அதை வந்து எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நம்ம வந்து சிஸ்டம் அட்மின், நமக்கு சிஸ்டம் அட்மினுக்கு வந்து விசிபிளா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அடுத்து சேவ். இப்போ எனக்கு வந்து நான் கம்பெனி நேம்னு ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட பேஜ்ல வந்து வியூ ஆகுதான்னு பார்க்கலாம். நமக்கு வந்து இங்க கம்பெனி நேம்ங்கிற ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம வந்து எகைன் ஆப்ஜெக்ட் மேனேஜருக்குள்ள போயிட்டு இங்க பேஜ் லேஅவுட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு எம்ப்ளாயி டீடைல்ஸ் லேஅவுட்னு ஒன்று டிஃபால்ட்டாக கிரியேட் ஆயிருக்கும். இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் லேஅவுட்னா நம்ம இது கிரியேட் பண்ண முடியும். இந்த பேஜ் தான் வந்து நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோடனே ஒரு பேஜ் லேஅவுட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நம்ம வந்து நியூவா ஒரு பேஜ் லேஅவுட் வந்து கிரியேட் பண்றோம். எம்ப்ளாயி டீடைல் லேஅவுட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஆல்ரெடி இருக்க லேஅவுட்ல வந்து அப்படியே வேணும். நேம் மட்டும் கம்பெனி நேமை மட்டும் தான் நான் ரிமூவ் பண்ண போறேன் இந்த லேஅவுட்ல. அதனால வந்து அந்த டிஃபால்ட் லேஅவுட்டே வந்து நான் இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி லேஅவுட் நேம் என்ன அப்படின்னா கம்பெனி டீடைல்ஸ் அப்படின்னு நான் வந்து கம்பெனி டீடைல்ஸ் பேஜ் லேஅவுட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. பேஜ் லேஅவுட் வருது. இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு எந்தெந்த ஃபீல்டு எங்கெங்க வேணும் அப்படின்னு நம்ம வந்து யூஐ பார்ட்டை வந்து டிசைன் பண்ண போறோம். அதுதான் வந்து பேஜ் லேஅவுட்டு. இப்போ நான் வந்து எனக்கு கம்பெனி நேமுங்கிறது வேண்டாம். அதனால நான் ரிமூவ் பண்றேன். நான் ரிமூவ் பண்ண உடனே அந்த கம்பெனி நேமுங்கிறது வந்து இங்க வியூ ஆகும். நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம திருப்பி ட்ராக் பண்ணிட்டு வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ வேண்டாம், அதனால நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது எம்ப்ளாயி சேலரிங்கிறது வந்து எனக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட்க்கு வேணும். அதனால நான் வந்து இங்க ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து இப்ப எனக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து இன்னொரு செக்ஷன் ஆட் பண்ண போறேன். அந்த செக்ஷன்ல வந்து எம்ப்ளாயி நேம், சேலரி, ஃபோன் நம்பர் அதுல வந்து ஆட் பண்ண போறேன். இப்ப இந்த செக்ஷன்ங்கிறத வந்து டிராக் பண்ணிட்டு வந்து இங்க டிராப் பண்ணோனே எனக்கு வந்து செக்ஷன் நேம் கேக்குறாங்க. நான் வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் வந்து அந்த செக் பாக்ஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இது வந்து சிங்கிள் காலமா லேஅவுட் வேணுமா இல்ல டபுள் காலம் வேணுமான்னு கேக்குறாங்க. நான் வந்து டபுள் காலம் கிளிக் பண்ணிட்டேன். அதே மாதிரி டேப் கீ வந்து 1 2 3 4 அந்த மாதிரி ஓகேவா இல்ல வந்து 1 2 3 4 அந்த மாதிரி வேணுமான்னு கேக்குறாங்க. நான் வந்து 1 2 3 4னே வச்சுட்டு ஓகே குடுக்குறேன்.
இப்போ எனக்கு வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸுங்கிற ஒரு செக்ஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதில் வந்து நேம், நேம், சேலரி, அப்புறம் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிட்டேன் அதில். இப்போ அடுத்தது வந்து ரிலேட்டட் லிஸ்ட். நம்ம வந்து சேவ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் நமக்கு வந்து வியூ ஆகும் ரிலேட்டட் லிஸ்ட்டு. அடுத்தது வந்து பட்டன்ஸ்ல வந்து நமக்கு வந்து எடிட்டு, டெலிட்டு, க்ளோன் இந்த மாதிரி இருக்கு. நமக்கு எந்த பட்டன்ஸ் வேணுமோ அதை நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னா இது நீங்க ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்க டிராப் பண்ணா எனக்கு வந்து இங்க அங்க வியூ ஆகாது. எனக்கு வந்து எடிட் பட்டன் வேணும் அப்படின்னா திருப்பி ட்ராக் பண்ணிட்டு வந்து நீங்க டிராப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்க வியூ ஆகும் எடிட் பட்டன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ரிலேட்டட் லிஸ்ட். ரிலேட்டட் லிஸ்ட் வந்து இங்க வந்து ரிலேட்டட் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஹிஸ்டரி, எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஹிஸ்டரி இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். நான் வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸும் அப்ரூவல் ஹிஸ்டரியும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபீல்ட்ஸ்ல வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபீல்ட் செட் பண்றப்பயே வந்து ரெக்யர்டு ஃபீல்டு வந்து வேணுமா வேண்டாமாங்கிற மாதிரி நம்ம செட் பண்ண மறந்துருந்தோம் அப்படின்னா நம்ம இங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபோன் நம்பர் வந்து எனக்கு ரெக்யர்ட் ஃபீல்டா வேணும், நாங்க வந்து கிரியேட் பண்றப்ப மறந்துட்டேன் அப்படின்னா நான் இங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்யர்ட் கொடுத்தேன் அப்படின்னா ரெக்யர்ட் ஃபீல்டா சேஞ்ச் ஆயிடும். அப்படி எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க திருப்பி வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு நீங்க வந்து ரீட் ஒன்லி மட்டும் வச்சு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கலாம் இந்த பேஜ் லேஅவுட்ல. இப்போ நான் வந்து குயிக் சேவ் கொடுக்குறேன். எஸ், குயிக் சேவ் கொடுத்தோடனே எனக்கு இங்க வந்து சேஞ்சஸ் ஆயிருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து பேஜ் லேஅவுட் வந்து அசைன் பண்ணல. அதனால நமக்கு வந்து ஓல்டு பேஜ் லேஅவுட் தான் வந்து வியூ ஆகும். நம்ம வந்து நியூவா கிரியேட் பண்ணிருக்க பேஜ் லேஅவுட் வந்து வியூ ஆகாது. அதனால திருப்பி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இங்க எடிட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு பேஜ் லேஅவுட்க்கு போறோம். இந்த பேஜ் லேஅவுட்ல பேஜ் லேஅவுட் அசைன்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்றோம். இங்க வந்து எடிட் அசைன்மெண்ட் கொடுக்குறோம். கொடுத்தோடனே நமக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்க பேஜ் லேஅவுட்லாம் வந்து இங்க வியூ ஆகும். இதுல வந்து நம்ம கம்பெனி டீடைல்ஸ் பேஜ் லேஅவுட் வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சிஸ்டம் அட்மின், அதனால சிஸ்டம் அட்மின்ல கம்பெனி டீடைல்ஸ் பேஜ் லேஅவுட் அப்படின்னு வந்து வியூ ஆகுது. அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட பேஜ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கும். அப்புறம் நியூ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்பெனி நேமுங்கிறது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து 2 செக்ஷனா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன், ஒன்று வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்னு. இதுல வந்து அட்ரஸ் வந்திருக்கு. இப்போ வந்து கொடுத்து பார்க்கலாம். சேவ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ டீடைல்ஸ் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ ரிலேட்டட் லிஸ்ட் போய் பார்க்கலாம். ரிலேட்டட் லிஸ்ட்ல வந்து அப்ரூவல் ஹிஸ்டரியும் எம்ப்ளாயி டீடைல்ஸும் ஆட் பண்ணோம். அதனால நமக்கு வந்து இப்போ ரிலேட்டட் லிஸ்ட்ல வந்து இது 2 ஆட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம பேஜ் லேஅவுட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பேஜ் லேஅவுட் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் த யூஐ பார்ட். நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்மளோட யூஐ பார்ட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது தான் வந்து பேஜ் லேஅவுட். நெக்ஸ்ட் வந்து ரெக்கார்ட் டைப். ரெக்கார்ட் டைப்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்டுக்கு டிஃப்ரெண்ட் பேஜ் லேஅவுட் வந்து அசைன் பண்ண போறோம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஜாப் வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னா ஃப்ரெஷர், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெஷருக்கு வந்து சிம்பிளா ஃபார்ம் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீல்டு வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ வந்து ஃப்ரெஷர் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிம்பிளா காமிக்கும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஃபார்ம் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபீல்டு வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நமக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணா அதுல வந்து உள்ள பேஜ் நமக்கு வந்து வியூ ஆகும். அந்த மாதிரி கிரியேட் பண்றது தான் வந்து ரெக்கார்ட் டைப். அது வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல இப்போ எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து ரெக்கார்ட் டைப் அப்படின்னு வியூ ஆகும். நம்ம இந்த ரெக்கார்ட் டைப்ல கிளிக் பண்ணி நம்ம இதை வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னும் ஒரு சில ஃபீல்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்.
அதை வந்து கிரியேட் பண்ணிட்டு நம்ம இங்க வந்து ரெக்கார்ட் டைப் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து என்னன்னா நியூ கொடுத்து செக் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். நான் இப்போ இங்க வந்து ஒரு 3 செக் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸ்க்கு வந்து என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இங்க வந்து அன்செக்ல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் ஹெல்ப் டெக்ஸ்ட்லாம் வந்து டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எந்தெந்த ப்ரொஃபைலுக்கு வந்து வியூ ஆகணுமோ நீங்க வந்து விசிபிள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு வந்து என்னன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நான் வந்து இன்னொரு ஃபீல்டு கிரியேட் பண்றேன். அதுக்கும் நான் வந்து செக் பாக்ஸ் தான் வைக்கிறேன். இப்போ இங்க வந்து நான் இன்னொரு ஃபீல்டு நேம் என்னன்னா டீம் லீட். இங்கேயும் அன்செக் வச்சுட்டு இந்த ஃபீல்டு நேம் வந்து ஆட்டோமேட்டடா டைப் ஆயிரும். அடுத்தது இங்கேயே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஹெல்ப் டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து வேணும்னா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எந்தெந்த ப்ரொஃபைலுக்கு விசிபிளா இருக்கணுமோ அதை வந்து நீங்க விசிபிள் எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு ஃபீல்டு கிரியேட் பண்றேன். இங்க எனக்கு வந்து டீம் லீட்னு இன்னொரு ஃபீல்டு கிரியேட் ஆயிடுச்சு. நான் இன்னொரு ஃபீல்டு கிரியேட் பண்றேன். மேனேஜர் அப்படின்னு. இங்கேயும் வந்து நான் ஃபீல்டு வந்து செக் பாக்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்தெந்த ப்ரொஃபைல் எனேபிளா இருக்கணுமோ எனேபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து மேனேஜர் அப்படின்னு இன்னொரு ஃபீல்டு வந்து வியூ ஆகுது. நான் இப்போ வந்து 3 ஃபீல்டு கிரியேட் பண்ணிக்கிட்டேன். மேனேஜர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டீம் லீட் அப்படின்னு வந்து 3 ஃபீல்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து வியூ பண்ணி பார்க்குறேன். இங்க எனக்கு வந்து விசிபிள் ஆகுதானு. இப்போ எனக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டீம் லீட், மேனேஜர் அப்படின்னு 3 செக் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 3 செக் பாக்ஸும் தனித்தனி பேஜ் லேஅவுட் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தனி பேஜ் லேஅவுட், டீம் லீட் தனி பேஜ் லேஅவுட், மேனேஜர் தனி பேஜ் லேஅவுட் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ண போறேன். இப்போ வந்து எடிட் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு இப்போ நம்ம வந்து பேஜ் லேஅவுட் தான் கிரியேட் பண்ண போறோம். நம்ம வந்து இப்போ ரெக்கார்ட் டைப் கிரியேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் லேஅவுட் வந்து கிரியேட் பண்ணணும். நியூ கொடுத்து பேஜ் லேஅவுட் கிரியேட் பண்ணலாம். இங்க எம்ப்ளாயி டீடைல்ஸ் லேஅவுட்ல கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் லேஅவுட் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சேவ் பண்ணலாம். இப்போ நான் இங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தவிர டீம் லீடையும் மேனேஜரையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த செக் பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேங்க நான். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிற செக் பாக்ஸ் மட்டும் நான் இங்க வச்சுட்டு மற்ற ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேஜ் லேஅவுட் கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் லேஅவுட் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்க வந்து டீம் லீட் லேஅவுட் நேம் சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ இங்க வந்து டீம் லீட தவிர மற்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியரையும் மேனேஜரையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ் லேஅவுட் கிரியேட் பண்ணலாம். நியூ கிளிக் பண்ணிட்டு எம்ப்ளாயி டீடைல்ஸ் சூஸ் பண்ணிட்டு இங்க வந்து மேனேஜர் லேஅவுட் சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து மேனேஜரை தவிர மற்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியரையும் டீம் லீடையும் ரிமூவ் பண்ணிட்டு மேனேஜரை மட்டும் வச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம்.
இப்ப நம்ம வந்து தனித்தனி பேஜ் லேஅவுட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப நமக்கு வந்து அசைன் ஆயிருக்காது. நம்ம வந்து கிரியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் அசைன் பண்ணல. இப்ப நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த தனித்தனி பேஜ் லேஅவுட்க்கு வந்து இப்ப நம்ம ரெக்கார்ட் டைப் வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்ப நான் வந்து இப்ப எனக்கு வந்து மேனேஜர் லேஅவுட் கிளிக் பண்ணா எனக்கு வந்து அந்த செக் பாக்ஸ் மட்டும் தான் வியூ ஆகும். அதே மாரி டீம் லீடர் கிளிக் பண்ணா எனக்கு அந்த செக் பாக்ஸ் மட்டும் தான் வந்து வியூ ஆகும். அதே மாரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிளிக் பண்ணா அந்த செக் பாக்ஸ் மட்டும் தான் அதுல வந்து வியூ ஆகுற மாரி நான் வந்து இப்ப செட் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து நம்ம ரெக்கார்ட் டைப் கிரியேட் பண்ணலாம். ரெக்கார்ட் டைப்க்கு போயிட்டு நியூ கிளிக் பண்ணலாம். இப்ப நான் வந்து ரெக்கார்ட் டைப் நேம் வந்து என்ன குடுக்குறேன் அப்டின்னா, இங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரெக்கார்ட் டைப் குடுத்துட்டு நேம் குடுத்துட்டு, இது வந்து ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லா ப்ரொஃபைலுக்கும் விசிபிளா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் குடுக்கலாம். இப்ப வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரெக்கார்ட் டைப் நேம் செக் பண்ணிட்டு, இப்ப வந்து எந்த பேஜ் லேஅவுட்க்கு வந்து அ சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்ப வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் லேஅவுட் சூஸ் பண்ணிட்டு, சேவ் அஸ் நியூ குடுக்கலாம். இப்ப நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு வந்து பேஜ் லேஅவுட் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து அ டீம் லீடுக்கு வந்து சூஸ் பண்ணலாம். அதே மாரி வந்து இங்க நேம் வந்து டீம் லேஅவுட் ரெக்கார்ட் டைப் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஆக்டிவ் செக் பாக்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அடுத்தது வந்து எல்லா ப்ரொஃபைலுக்கும் விசிபிள் ஆகிற மாதிரி விசிபிலிட்டி எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரெக்கார்ட் டைப் நேம் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ரெக்கார்ட் டைப் நேம்ல இருக்கோமோ அந்த ரெக்கார்ட் டைப் பேஜ் லேஅவுட் கூட வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேவ் கொடுக்கலாம். சேவ் அஸ் நியூ கொடுத்தோம்னா இன்னொரு ரெக்கார்ட் டைப் கிரியேட் பண்ணோம். நம்ம மேனேஜர் அப்படின்னு இன்னொரு ரெக்கார்ட் டைப் கிரியேட் பண்ணுவோம். இங்க வந்து நம்ம ஆக்டிவ் செக் பாக்ஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இங்க மேக் அவைலபிளும் அதே மாதிரி வந்து எந்தெந்த ப்ரொஃபைல் எனேபிள்ல இருக்கோ அதை வந்து செக் பண்ணிட்டு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம எந்த பேஜ் லேஅவுட்ல இருக்கோமோ அந்த பேஜ் லேஅவுட்டோட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மேனேஜர் ரெக்கார்ட் டைப் வந்து மேனேஜர் லேஅவுட் வந்து சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சேவ் கொடுக்கலாம். இப்போ நம்ம 3 பேஜ் லேஅவுட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து 3 ரெக்கார்ட் டைப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இது ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அங்க வியூ பண்ணி பார்க்கலாம். நமக்கு இங்க வராது. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து அசைன் பண்ணல. அதனால நமக்கு இங்க வந்து வந்திருக்காது இன்னும். இப்போ நம்ம வந்து திருப்பி பேஜ் லேஅவுட்க்கு ரெக்கார்ட் டைப்க்கு போயிட்டு பேஜ் லேஅவுட் அசைன்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு எடிட் அசைன்மெண்ட்ல கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த மாஸ்டர் இந்த மேனேஜர் ரெக்கார்ட் டைப் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரெக்கார்ட் டைப் இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் டைப்பு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து லேஅவுட்ஸ். இப்போ நம்ம வந்து மாஸ்டர்ல இருக்கிறதெல்லாம் வந்து எம்ப்ளாயி டீடைல் லேஅவுட் வந்து மாஸ்டர்ல இருக்கு. அதே மாதிரி மேனேஜர் ரெக்கார்ட் டைப்ல வந்து மேனேஜர் லேஅவுட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் லேஅவுட், அதே மாதிரி வந்து டீம் லேஅவுட்ல வந்து டீம் லீட் லேஅவுட் வந்து இருக்கு. இப்ப நம்ம வந்து நமக்கு வந்து இப்ப ஏதாவது நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணி நமக்கு இது வந்து வேணும் சிஸ்டம் அட்மினுக்கு அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணா மட்டும்தான் அது வந்து நமக்கு வந்து சிஸ்டம் அட்மின்ல வந்து அது மட்டும் வியூ ஆகும். இல்லைன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டா இங்க என்ன இருக்கோ அதுதான் நமக்கு வந்து வியூ ஆகும். சேவ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இங்க ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்ப நமக்கு வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது.
இப்போ மேனேஜர் ரெக்கார்ட் டைப், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரெக்கார்ட் டைப், டீம் லேஅவுட் ரெக்கார்ட் டைப் அப்படின்னு நமக்கு இங்க வந்து செப்பரேட்டா வியூ ஆகுது. இப்போ நம்ம வந்து மேனேஜர் ரெக்கார்ட் டைப்பை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். இதுல வந்து எனக்கு மேனேஜருங்கிற செக் பாக்ஸ் மட்டும்தான் வருது. அதே மாதிரி நான் வந்து இப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரெக்கார்ட் டைப்பை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரெக்கார்ட் செக் பாக்ஸ் மட்டும் தான் வியூ ஆகும். அதே மாதிரி டீம் லீட் லேஅவுட்டும் வந்து எனக்கு வந்து டீம் லீடு மட்டும்தான் எனக்கு அந்த செக் பாக்ஸ் மட்டும் தான் இங்க வியூ ஆகும். ஏன்னா நான் இங்க வந்து பேஜ் லேஅவுட்ல வந்து நான் அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருந்தேன். எனக்கு எந்தெந்த செக் பாக்ஸ் வேணுமோ அந்தந்த செக் பாக்ஸ் மட்டும்தான் அந்தந்த லேஅவுட்ல வந்து வியூ ஆகுற மாதிரி நான் செட் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு இங்க அந்த மாதிரி வியூ ஆகுது. இப்போ நம்ம ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். மேனேஜர் ரெக்கார்ட் டைப்ல போயிட்டு எனக்கு இங்க வந்து இப்போ ரெக்கார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ரிலேட்டட் லிஸ்ட் எதுவும் இல்லை, டீட்டெயில்ஸ்ல மட்டும் எனக்கு வந்து வியூ ஆகுது. எனக்கு கிளிக் பண்ணா எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து வியூ ஆகும். டுடே என்ன பார்த்தோம் அப்படின்னா பேஜ் லேஅவுட்னா என்னன்னு பார்த்தோம், ரெக்கார்ட் டைப்னா என்ன, எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.